சேலத்தில் உள்ள அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்தக ஊழியர் ஒருவர் மதுபோதையில் மாத்திரைகள் வழங்கியதாக தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் இந்த மருத்துவமனையில் மாதேஷ் என்பவர் மருந்தக ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கம் போல் பணியில் இருந்தபோது மதுபோதையில் மாத்திரைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. மாத்திரைகளை மாற்றித் தருவதாக தெரிவித்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் மருந்தகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதுகுறித்து அறிந்த போலீசார் மாதேஷை பரிசோதனை செய்வதற்காக அழைத்து சென்றனர். நாம டாக்டர் கொடுத்த ரெசிப்ட கொடுத்தோம்னா வேற ஏதோ ஒரு ரெசிப்ட்ல இருக்கிற மாத்திரையை எடுத்து கொடுக்கறாரு. ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டா அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்னு வளர்றாரு. என்ன மாத்திரை கொடுக்கறாரு ஏது பண்றாருன்னே தெரியல. ரெசிப்ட கீழே போட்டுட்டு வேற ஏதோ ஒரு ரெசிப்ட்ல இருக்க மாத்திரையை எடுத்து கொடுக்கறாரு. அந்த ரெசிப்ட் ஏன் கீழே போட்டீங்கன்னு கேட்டா அவர் வளர்றாரு. இல்ல அது வேற மாத்திரை அப்படின்னு எடுத்து கொடுக்கறாரு. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு அவர் மேல மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும். அவர் வந்து குடிச்சிருக்காரா கஞ்சா போதையில் இருக்காருனாவே தெரியல. உசுறு பொழைக்கிறதுக்கு தான் இங்க வந்து சாவத்துல இங்க வந்திருக்கோம். நம்ம சொல்லுங்க பாருங்க, பரமத்தியோல எங்க இருக்கு? அங்கிருந்து இங்க வந்திருக்கோம். நம்பலாம் சோறு தண்ணி கூட இல்லாத இப்படி இருந்தா எப்படி ஆகிற வழி சொல்லுங்க? 2 மணி நேரம் நிக்கிற இந்த மாத்திரைக்கு நாங்க மவுடிஞ்சாடி குழந்தைய எடுத்துட்டு போகணும். இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் மாத்திரை வாங்கியிருக்கிறோம். சொல்லுங்க பாக்கலாம். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out. அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.